இன்றைக்கு ஒரு பொன்னாள். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வேணும்னு நாங்க கேட்டோம். இதற்கான காரணமாக நாங்க சொன்னது நத்திங் அபவுட் அஸ் வித்தவுட் அஸ், எங்களுக்கான எதுவும் நாங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று கேட்டிருந்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் இருக்கின்ற நியாயத்தை புரிந்து கொண்டு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி ராமநாதபுரத்துல ஒரு பஞ்சாயத்துல எனக்கு பாத்ரூம் போகணும், நீங்க ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறீங்க, நாங்களும் அந்த கல்யாண மண்டபம் மணவரை ஏறி மணமக்களை வாழ்த்துறதுக்கு ஒரு சாய்வு தளம் வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு குரல் வேணும். அந்த குரலை கொடுப்பதற்கான சட்ட முன்வடிவுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நியமிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 15,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவிகளை கொண்டு வந்து கொடுக்கப்போது நியமன முறையில். ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு இல்லைங்க, ஏதாவது ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டு உண்மையாகவே அதை ரெப்ரசென்ட் பண்ணா கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளுடைய குரலும் கேட்கும் என்பதை இந்த திராவிட மாடல் அரசு உண்மையாக்கியிருக்கு. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல்களுக்கான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. கேட்கின்ற இடத்தில் இல்லாமல் கொடுக்கின்ற இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் 15,000 பேர் வரப்போகிறார்கள் என்ற அந்த மட்டற்ற மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர். அத்தனை புகழும் தமிழ்நாடு முதலமைச்சர் கே. Thank you very much CM sir. Love you for that.